ஆர்பி சௌத்ரி நடிகர் ஜீவாவோட தந்தை. அந்த கச்சேரி கச்சேரி களை கட்டுதாடி அந்த பாட்டில் ஆடிருப்பார்ல, அவரு தான். இவர் வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் வச்சு அவர் வந்து நடத்திட்டு வந்திருந்தார். ஓகேவா. இவர் வந்து நடிகர் ஜீவாவுடைய தந்தை ஆவார். இவர் வந்து நம்ம தமிழ்நாடு நினச்சிக்காதீங்க, இவர் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய உதய்பூர் அவருடைய சொந்த ஊர். இங்கே வந்து இங்கேயும் தமிழ்நாட்டுக்கும் அப்பப்போ போயிட்டு வருவார். அப்போது இப்போ கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு காரில் வந்து போயிருக்காரு. கார் வந்து கட்டுப்பாட்டை இழந்திருக்கு. ஓகேவா. கட்டுப்பாட்டை இழந்து அந்த கார் வந்து இந்த டிவைடர் சொல்லுவாங்கள்ல, இந்த கட்டை, அந்த கட்டையில் போய் மோதி உள்ளே நல்லா நொறுங்கி உள்ளே போயிடுது. ஓகேவா. அதில் போய் விபத்து ஆச்சு. காரின் முன்புறம் ஃபுல்லாகவே செஞ்சு போச்சு. ஒன்றுமே கிடையாது. அந்த நொறுக்கி அப்பளம் நொறுங்கி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தமாரி நொறுங்கி போய் கிடந்தது ப்ரோ. அப்புறம் வந்து இது இருந்துருக்குமே ப்ரோ, ஏர் பேக்கு சொல்கிறேன். ஏர் பேக் இருந்துமே அவரால் வந்து காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க. ஓகே. அது படுகாயம் அடைஞ்சி ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி போயுமே சிகிச்சை பலனின்றி மறைவு. ஓகே, இறந்து போயிட்டாரு. அதை பார்த்த அவர் நியூஸ் கேட்டால் ஜீவா வந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்பா வந்து போயிட்டாரு, எனக்கு அழுதாரு, அவ்வளோ அழுவுறாரு. ஏன்னா ஒரு அப்பா இல்லாது ஆக்சிடென்ட்ல இறந்து போனார் அப்படிங்கும்போது அவ்வளோ அழுவுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரை தேர்த்தணும், ஒன்றும் இல்லைடா, நீ இருக்க, நீ இருந்தால் அதுக்கப்புறம் ஃபேமிலியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்த்தறதுக்கு அவ்வளோ ரசிகர்கள். இப்போது இன்னைக்கு கூட பார்த்தேன், அவ்வளோ சந்தானமாக இருக்கட்டும், தமிழ் திரைப்பட பிரபலங்கள் எல்லாமே வந்திருந்தாங்க. ஒரு பக்கம் தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சர் வர கான்ஃபிடன்ட் இருந்தாலுமே அவ்வளோ பேர் வராங்க. அப்படிங்கும்போது அவர் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறத இந்த இது வந்து காட்டுது. மகனை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டார். என்றைக்குமே வந்து ஜீவாவை ஆர்பி சௌத்ரி வந்து விட்டே கொடுத்து பேசுனதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டைப்பாக வந்து இருந்தார். ஓகேவா. தென்னிந்தியாவில் கட்டி ஆண்ட சௌத்ரி ஒரு 90s 2K கிட்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து தென்னிந்தியாவே கட்டி ஆண்டவர் இந்த ஆர்பி சௌத்ரி. தமிழ், ஹிந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட நிறைய படங்கள் வந்து அவர் தயாரிச்சிருக்காரு. 99 படம் கிட்டத்தட்ட. ஓகே. அதில் 1988 அடிபாம் மலையாளம் மூலம் அறிமுகறாரு. ஓகேவா. 1919 1990 வந்து புது வசந்தம் மூலம் தமிழில் வந்து அறிமுகமாகிறார். ஓகேவா. என்ன ப்ரோ விஜய் பற்றி அதை சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்னா சொல்கிறேன். 2021 ஜீவாவுடைய களத்தின் சந்திப்போம் அப்படிங்கிறது 90வது படம் ஜீவாவுக்கு. அவர் வந்து படம் நடிச்சு கொடுக்குறாரு. கடைசியாக வந்து மார்ச்சின் 98வது படம் ஷூட்டிங்கில் விஷால். இப்போது விஷாலோட மகுடம் 99வது படம் இருந்தது. ஆனால் இந்த செய்தி அறிஞ்சு அவர் இறந்து போயிட்டாருனாலே படக்குழு வந்து பாண்டிச்சேரியிலேருந்து மௌன அஞ்சலி வந்து செலுத்துகிறாங்க. ஓகே. இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனோடனே மேக்ஸிமம் வந்து எல்லாருமே அது பண்ணுறது தான். ஓகே. சௌத்ரியோட 100வது படத்தை நான் வந்து இயக்கணும் அப்படின்னா என்ன ஒரு ஆசை இருந்ததுன்னா அவருக்கு, நான் வந்து விஜயை நடிக்க வைக்க ஆசை 100வது படம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லியே வந்து அரசியலுக்கு போயிட்டாரு. அதனால் இது ஒரு வருத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. விஜய்க்கும் ஒரு சில படங்கள் வந்து இந்த தயாரிப்பு மூலமாக தயாரித்து கொடுத்துருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூவே உனக்காக விஜய்க்கு நல்ல அவருக்கு ஆக்டிங் நல்லா வரும், அவருக்கு வந்து அந்த லவ் மற்ற எல்லாமே வந்து அவருக்கு சூப்பராக வருங்கிறதுக்கு அந்த பூவே உனக்காக படம் பெரிய ஹிட் கொடுத்தது. இதுதான் இதில் தயாரித்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சௌத்ரி தான். ஓகேவா. இது மட்டும் இல்லாமல் பூவே உனக்காக, லவ் டுடே, துல்லாத மனம் துள்ளும், திருப்பாச்சி, ஷாஜகான், ஜில்லா உள்ளிட்ட படங்களும் வந்து இந்த சூப்பர் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆர்பி சௌத்ரி இன்னும் எக்கச்சக்கமாக நிறைய பண்ணியிருக்காரு தமிழ் திரையுலகத்தில். அதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடலாம். பட் ஆனால் வந்து அவருடைய மேக்ஸிமம் இதை பற்றி கூட அவருக்கு தெரியாதவங்க கண்டிப்பாக எடுத்துருப்பீங்க. அந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் ஒரு 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 ஓகே கொஞ்சம் நாலேஜ் கிடைச்ச மாதிரி இருந்திருக்கும். அப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.